வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிட்டாங்களா இந்த அங்கிளுக்கு ஒண்ண? அப்படி சொல்லாதீங்க மேடம். என் கூல்ல கூட ஒரு யூத் இருக்கான். அந்த யூத்தை நீங்க அங்கிள்னு சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்க மேடம். அங்கிள்னு தான் கூப்பிடுவாங்க. இப்ப என்ன, இந்த அங்கிள் உன்னை சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல அவ்வளவுதானே? வீட்டுல பலவந்தம் படுத்துறதுனால எப்படிதான் இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ? என்னை யாரும் பலவந்தப்படுத்தல மேடம், நான் தான் பலவந்தப்படுத்தினேன். புரிஞ்சிச்சு. அதிசயம் எல்லாம் எப்போது ஏன் கிளினிக்ல தான் நடக்குமோ என்னமோ. மேடம், எனக்கு முன்னாடி முரளின்னு ஒரு லவர் இருந்தா மேடம். அவன் சரக்கு எத்தனை பாட்டில் குடிச்சாலும் சுத்தமா போதை ஏறாது. டூப்ளிகேட் சரக்கா இருக்கும். அந்த மாதிரி டூப்ளிகேட் சரக்க குடிச்சு என் காமம் வேஸ்டா போற நேரத்துல இந்த ஸ்காட்ச் பாட்டில் கிடைச்சது மேடம். ஃபைனலா இந்த ஓல்டு ஸ்காட்ச் பாட்டில் உனக்கு சந்தோஷத்தை தந்தது. ஆமா மேடம், அந்த டூப்ளிகேட் சரக்க கட் பண்ணிட்டு இந்த ஸ்காட்ச் பாட்டில் கூட செட் ஆயிட்டேன். நல்லது. நீங்க இப்ப என்ன 2 பேரும் சீமந்தத்துக்கு இன்வைட் பண்ண வந்திருக்கீங்களா? மேடம், பின்ன ஸ்காட்ச் பாட்டிலோட சந்தோஷமா தானே இருக்க, அப்புறம் இதுக்கு என்ன பார்க்க வந்திருக்க? நான் சொல்றேன் மேடம். ஆரம்பத்துல ஸ்காட்ச் பாட்டில் வச்சு 8 பெக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். 8 பெக்கா? உன் ஸ்காட்ச் பாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறேன். 30 years இண்டஸ்ட்ரி மேடம். 30 வருஷமாவா சேவை பண்ணிக்கிட்டு இருக்க? சரி, இப்போ உன் ப்ராப்ளம் என்ன, அதை சொல்லு. ரொம்ப நாளா ஸ்காட்ச் பாட்டில் வச்சு 8 பெக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்பெல்லாம் 6 பெக்கு தான் சர்வீஸ் பண்ண முடியுது மேடம். 6 பெக்குனா மட்டும் கம்மியா அங்கு? கவுண்ட்னா கவுண்ட் தான் மேடம். கவுண்ட் குறைய ஏதோ கம்மியா ஒரு ஃபீலிங் மேடம். ஆமா மேடம், 8 பெக்கு குடிக்கிறேன் கிளாஸ் 6 பெக்கோட முடியும் போது என் கிளாஸ் ரொம்ப கஷ்டப்படுது மேடம். 6 பெக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் 7வது பெக்குக்கு அவ கிளாஸ் பண்ற சவுண்டுக்கு என் நெஞ்சே படபடன்னு அடிச்சுக்குது மேடம். கவலைப்படாதீங்க, அதுக்காக தானே மேடத்தை பார்க்க வந்திருக்கோம். மேடம் நமக்கு ஒரு நல்ல வழி சொல்லுவாங்க. 2 ரவுண்டு கம்மியானதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஒரு ரவுண்ட்ல அவுட் ஆகிறவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க? ஒரு ரவுண்டுக்கே அவுட் ஆயிடுவாங்களா? அந்த மாதிரி ஆளுங்க கூட இருப்பாங்களா மேடம்? அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் உங்க கிரகத்துல கிடையாது. உங்க கிரகத்துல எல்லாம் வெறும் காட்ஸில்லாஸ் தான் இருக்கும். அப்படி சொல்லாதீங்க மேடம், எனக்கு ஒரே வெக்கமா இருக்குது. எனக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் புருஷன் எனக்கு உண்மையிலேயே ஒரு காட்ஸில்லா தான். உங்களெல்லாம் பார்த்தா ஆப்பிரிக்கன்ஸோட கிராஸ் பிரீட்ஸ் மாதிரி இருக்கீங்க. அந்த ஆப்பிரிக்கன்ஸ் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் மேடம். அவங்க ஹார்ட் ஒர்க் பார்த்தா என்னோட ஹார்மோன்ஸ் ஹை ஆயிடும். அவங்க எல்லாம் லெஜெண்ட்ஸ். அப்படின்னா நீங்க போய் அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டியதானே? பரிசு கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு இல்ல மேடம், அவங்களோட ஆயுதத்துக்கு. அவங்க ஆயுதத்தால தான் அவங்க லெஜெண்ட்ஸ் ஆனாங்க. ப்ராப்ளம்ல இருந்து பரிசு வரைக்கும் போயிருச்சு நம்மளோட பேச்சு. சாரி மேடம், சடனா சைட் ட்ராக் ஆயிட்டேன். அப்படி 8 பெக்கோட என் கஜாலோட கிளாஸ் கலகலன்னு இருந்தது. ஆனா இப்ப 6 பெக்கோட அட்ஜஸ்ட் பண்ண முடியாம என் கஜால துடிக்குது மேடம். அப்படின்னா போய் அந்த ஆப்பிரிக்கா ஆயுதத்துக்கு பூஜை பண்ணு, வரம் கொடுக்குதான்னு பாரு. நீங்க இருக்கும்போது அவங்க ஒரு ஏன் போகணும் மேடம்? என் ஸ்காட்ச் பாட்டிலுக்கு சொல்யூஷன் நீங்க தான் சொல்லணும். பாவம், நான் கம்ப்ளீட் பண்ணாத இந்த 2 ரவுண்ட அவளே கஷ்டப்பட்டு கேரட் முள்ளங்கி வச்சு ஆசையை தீர்த்துக்கிறா. உங்க 2 பேத்துக்கு ப்ராப்ளமே இல்ல மேடம்.